ஹிட்லர் திரை விமர்சனம். விஜய் ஆண்டனி, ரியா சுமன், கௌதம் வாசுதேவ் மேனன், சரண் ராஜ், ரெடின் கிங்ஸ்லே, விவேக் பிரசன்னா, ஆடுகளம் நரேன் மற்றும் பலர் நடிப்புல தனா எஸ்ஏ இயக்கத்துல விவேக் மெர்வின் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் ஹிட்லர். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். நாம செஞ்ச தப்பு ஞாபகம் இருந்தா 5 வாட்டி எலெக்ஷன்ல எப்படி ஜெயிச்சிருப்போம். வேலைக்காக மதுரையில் இருந்து சென்னைக்கு வரும் விஜய் ஆண்டனி ரயில் நிலையத்தில் ஹீரோயின் ரியா சுமனை கண்டதும் காதல் கொள்கிறார். இவர்களது காதல் கதை ரயில் பயணத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில அமைச்சரின் 400 கோடி ரூபாய் எடுத்து செல்லும் அவரது ஆட்களை கொலை செய்துவிட்டு அந்த பணத்தை மர்ம கும்பல் கொள்ளையடிக்கிறது. அந்த கும்பலை பிடிப்பதற்கான பொறுப்பு காவல்துறை அதிகாரி கௌதம் மேனனுக்கு வழங்கப்பட அவரது விசாரணையில் அதிர்ச்சிகரமான உண்மை தெரிய வருகிறது. அது என்ன என்பதுதான் ஹிட்லர். 4 பேர் நின்னா அவன் ரவுடி, 40 பேர் நின்னா அவன் கேங்ஸ்டர், 4 கோடி பேர் நின்னா. வழக்கமான நடிப்பு, ஒரே மாதிரியான கதை தேர்வு என்ற குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிப்பதற்காக கமர்ஷியல் கதைகளை தேர்வு செய்வதில் தீவிரம் காட்டுவதோடு தனது தோற்றத்தையும் மாற்றி காட்டும் முயற்சிகளில் விஜய் ஆண்டனி ஈடுபடுவது தவறில்லை என்றாலும் மாற்றம் தேடி இப்படி அதர பழைய கதையில் நடித்திருப்பது பெரும் சோகம். ஒரு ஹீரோவாக விஜய் ஆண்டனி தனது கதாபாத்திரத்தை கச்சிதமாக கையாண்டு காதல் மற்றும் ஆக்ஷன் காட்சிகளில் எந்தவித குறையும் இல்லாமல் நடித்திருக்கிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் ரியா சுமனுக்கு வழக்கமான கமர்ஷியல் வேடம்தான். காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் கௌதம் மேனன் தனது வழக்கமான பாணியில் தனது கதாபாத்திரத்திற்கு மட்டுமின்றி திரைக்கதை ஓட்டத்திற்கும் பலம் சேர்த்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் நவீன் குமாராய் லைவ் லொகேஷன்களில் காட்சிகளை படமாக்கிய விதம் படத்திற்கு சிறப்பு சேர்த்திருப்பதோடு நீண்ட நாட்களுக்கு பிறகு மின்சார ரயிலில் காதல் பயணத்தை காட்சிப்படுத்திய விதம் மணிரத்னம் ரசிகர்களை நிச்சயம் கொண்டாட வைக்கும். ஒண்ணுமே சொல்லாம போனா எப்படி? இந்த பேண்டேட் காசாவது கொடுக்கணும்ல. விவேக் மெர்வின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் மசாலாத்தனம் நிறைந்ததாக இருக்கிறது. வழக்கமான கமர்ஷியல் ஆக்ஷன் கதை என்றாலும் தன்னால் முடிந்தவரை படத்தை சுவாரஸ்யமாக நகர்த்த முயற்சித்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் சங்க தமிழன் இ. மக்கள் பிரச்சனையை கருவாக வைத்துக்கொண்டு கமர்ஷியல் ஆக்ஷன் ஜானரில் திரைக்கதை அமைத்திருக்கும் இயக்குனர் தனா எஸ்ஏ பாலம் என்ற பழைய பிரச்சனையை மைய புள்ளியாக பேசியிருக்கிறார். மையப்புள்ளிதான் பழசு என்றாலும் அதற்கான தீர்வாக அவர் சொல்லுவதும் அதே பழைய பாணியில் இருப்பது படத்தை தோய்வடைய செய்கிறது. மொத்தத்தில் இந்த ஹிட்லர் மிரட்டவில்லை.